தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 8:15 மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாட்டில் சிறப்பான மழை பெஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டுடைய வடக்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மதியத்திலிருந்து மழை தொடங்கியிருக்கு. இது நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. தமிழ்நாட்டில் இத்தனாம் தேதி மே 3ஆம் தேதி அல்லது மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழை தீவிரமடைன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி மே 4ஆம் தேதி இன்னிலேருந்து மழை தீவிரமடை தொடங்கியிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டு அந்தளவு இன்டென்ஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்ம மழை மாதிரி படங்களில் ஸ்கேல் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது மழையோட அளவுகள் 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல் கொடுக்குறோம்னா, தற்போது பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் 10ங்கிற அந்த ஒரு ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா பதிவாகிட்டு இருக்குது. அது நம்ம இந்த ரேடார் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும். இப்போ ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் தற்போது நிலவரம் 8 மணி நிலவரம் எப்படி இருக்குது, எங்கெங்கே மழை எதிர்பார்க்கலாம், இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை இருக்க போது, வருகின்ற நாட்கள் தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு விரிவான தகவலை தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சது மழை. அதாவது பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம், அது அடுத்தது ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு ஆரம்பித்த மழையானது தற்போது திருவண்ணாமலை, விழுப்புரம் வழியாக கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை கொடுத்துட்டு வங்கக்கடல் சென்றிருக்கு. அடுத்த கட்ட மழை மேகங்கள் கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலையை ஒட்டி உருவாகியிருக்கு. அந்த மழை மேகங்கள் தற்போது இன்டென்ஸ் ரேடியேஷன் பார்த்திங்கன்னா, அதாவது இன்டென்ஸ் அந்த மழையோட அளவு ஆனது 1லேருந்து 10 ஸ்கேல் பார்த்திங்கன்னா 10வது ஸ்கேல், அதாவது கடைசி கட்டத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப இன்டென்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, கடலூர் மாவட்டம் வேப்பூர் இந்த சரௌண்டிங்கில் ஆலங்கட்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் கரெக்டாக 8 மணிக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை பதிவாகிற வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து இந்த மழை மேகங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகளை நம்மளுடைய கணினி சார்ந்த கணிப்புகள் காலையிலே காண்பிச்சது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதோட அக்யூரசி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 90% அமைஞ்சிருக்கு. பல்வேறு இடங்களில் அந்த ஒரு இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். தற்போது செய்திகோள் படத்துலேயே நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மழை மேகங்கள், அந்த ஒரு மேகங்களுடைய இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கீழ்ப்பகுதிகளான நம்மளுடைய அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் அந்த இன்டென்சிட்டியானது தீவிரமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த ஒரு மழை நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களையும், கோயம்புத்தூர், அதே போல் நம்மளுடைய மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களையும் ஆங்காங்கே பதிவாகியிருக்கு. அதனால நமக்கு மழை சார்ந்த ரெயின்ஃபால் அந்த டேட்டா வரும்போது நமக்கு தெரிய வரும். இந்த ஒரு மழை மேகங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலுக்கு சென்றடையும். இது பார்த்திங்கன்னா ரொட்டேஷனாக இனி அடுத்த ஒரு 8 நாட்களுக்கு குறையாமல் மழை தமிழ்நாட்டில் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 8 நாட்களுக்கும் தினசரி மழையை எதிர்பார்க்கலாமான்னா கிடையாது. 8 நாட்களிலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யலாம், அல்லது 2 நாட்கள் மழை இல்லாமல் 3ஆவது நாள் மழை பெய்யலாம். இப்படி தான் இருக்குமே தவிர தினமும் இந்த மாவட்டங்களில் மழை இருக்குமான்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும்னா பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது இந்த 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகி அந்த வெப்பநிலை இயல்பு நிலைக்கு திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி தான் அடுத்த ஒரு வாரம் இருக்க போகுது. இந்த நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் மழை அதிகமாக பெறுங்கிற ஒரு தகவலை இனிமேல் நம்ம பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் அதிகமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நம்மளுடைய சேலம் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக நாமக்கல், சேலம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுக்கோட்டை உட்பட புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களும் கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த இடங்கள்லாம் இந்த நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், சேலத்துடைய கிழக்கு பகுதியில் இந்த ஆத்தூர், தலைவாசலில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும், மழை பெஞ்சாலும் இனி வரக்கூடிய நாட்களில் சேலத்துடைய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளான எடப்பாடி, ஏற்காடு, அதேபோல் மேட்டூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கூடுதலாக ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கொங்கு மாவட்டங்களிலும் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம். இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தினசரி மழை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் நல்ல மழை பெய்யும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மழை லேசாக இருக்கும் அல்லது வறண்ட வானிலை காணப்படும். அதுக்கு அடுத்த நாள் மழை இருக்கக்கூடும். இப்படி தான் இருக்க போகுது. இந்த ஒரு நிலை தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாட்கள் இருக்கக்கூடும். சென்னையில் தினசரி மழை எதிர்பார்க்க முடியாது. சென்னையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மழையோடைய அளவு பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயும் கனமழை பதிவாகலை.
ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் சூறைக்காற்றுடைய மழையும் தான் பதிவாகிருக்க தவிர பெரிய அளவு கனமழை வந்து பதிவாகலை. அதனால் சென்னையிலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு. வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா உள் மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் ஒரு சிறப்பான மழை பெறக்கூடும். ஏன்னா உள் மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் இறுதியாக கடலோர மாவட்டங்களுக்கு தான் வந்தடைந்து பிறகு வங்கக்கடலுக்கு சென்றடையும். இப்போது நீங்கள் எந்த ஒரு மாடலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும், வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கக்கூடும். அதாவது மேலடுக்கு சுழற்சின்னு கூட சொல்லலாம். இந்த மேலடுக்கு சுழற்சியானது குறைஞ்சது ஒரு வாரத்திற்கு குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் நீடிக்க போவதனால தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். அந்த நீடிக்கக்கூடிய இடமும் மிக மிக சிறப்பான ஒரு இடத்துல நீடிக்குது. அதாவது சாதகமான நிலையில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி. இந்த மேலடுக்கு சுழற்சி அந்த இடத்துல நீடிக்கிறதுனால தான் மழை மேகங்கள் உருவாகுது. அந்த மழை மேகங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக மழையை கொடுக்குது. இல்லை அந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி இதே ஆந்திரா பக்கமோ இல்லை நம்ம ஸ்ரீலங்கா பக்கமோ உருவாகிதுன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடச்சிருக்காது. இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல் பகுதியில் குறிப்பாக இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 15 அந்த லேட்லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால ஒரு சாதகமான நிலையில் இருக்குது. இதன் காரணமாக இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு அல்லது மேலடுக்கு சுழற்சி எத்தனை நாட்கள் வங்கக்கடலில் நீடிக்கிறதோ அத்தனை நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கும். மே 12 வரைக்கும் மழை இருக்கும். தினசரி மழை எதிர்பார்க்காதீங்க. தினசரி ஒரே மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்காதீங்க. மழை இனி எப்படி இருக்குங்கிறத 24 மணி நேரம் வானிலை இருக்கையில் நம்மளோட யூடியூப் சேனலில் தினசரி இனிமேல் பதிவிடப்படும். அதையும் நீங்கள் பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழக வானிலை டிஎம் ஸ்டாம் ஹேக்கர் இந்த ஒரு இன்ஸ்டா பக்கத்தில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பதிவு தான் வரும். ரெண்டு முகநூல் இப்போ சோஷியல் மீடியாவில் இதில் வேணால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மருத்துவருடைய பதிவில் நாளை காலை சந்திப்போம். நாளைக்கு எங்கெங்கே மழை பெய்ய போகுது, எவ்வளோ மழை பெஞ்சிருங்கிற ஒரு தகவலோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.